வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான வடம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல விமல், நட்டி நட்ராஜன் இவங்க ரெண்டு பேர் தான் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஊர் தலைவரோட பையனா இருப்பாரு. அவரை சாவடிக்கணும்ன்ற மாதிரி வேற ஒரு பெரியவர் சில முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. அவரை சாவடிக்கிறதுலாம் கஷ்டம், நிறைய ரவுடிங்க சொல்றாங்க. அதை மீறியும் எப்படியாவது ஹீரோவோட கதையை முடிக்கணும்னு அந்த பெரியவரை நினைக்கிறாரு. ஹீரோக்கும் அந்த பெரியவருக்கும் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட வச்சுதான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரத்னவேல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட வீட்டுல இருக்க மாடு இருக்கு பாத்தீங்களா, குட்டி போட போது போல. ரத்னவேலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமா இருக்காரு. அவருக்கு இந்த பிரசவம் எல்லாம் பார்க்க தெரியும். அவர் தான் குட்டியை வெளியே எடுத்துட்டு இருக்காரு. அதை பொறுத்த வரைக்கும் காளையா இருக்கும். காளையா இருக்கிறதுனால இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுல காளையை தயார் பண்ணி இறக்கி விடுவாங்க. காளை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா இன்னொன்று குட்டி போடுது, அதுவும் காளையா தான் இருக்கும். இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த ரெண்டு குட்டியும் நல்லா ட்ரெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரத்னவேல் யோசிக்கிறாரு. இப்ப ரத்னவேலோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு குட்டியும் ரெடி பண்ணலான்ற மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சின்ன குட்டியா இருக்கும் போதே ரெடி பண்ணுவாங்க போல. இப்ப அந்த சின்ன குட்டியை பிடிக்கும் போது அதுவுமே சீக்கிரமா மாட்டிக்குது. அதாவது அந்த குட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லன்ற மாதிரி இந்த ரத்னவேல் ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த குட்டி இங்க இருக்க கூடாது, கசாப்பு கடைக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்றாரு. சின்ன குட்டி இதை போய் அனுப்பணுமான்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. நான் தான் சொல்றேன்ல அனுப்பி வச்சிருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஒரு குட்டியை தான் இவர் அனுப்ப சொல்லுவாரு. இப்ப இன்னொன்று குட்டி தனியாயிடுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணு இருக்காங்க போல, அந்த பொண்ணுக்கு தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க வேற வழி இல்லாம அந்த குட்டியை கசாப்பு கடைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் என் கூட இருக்கணும்ன்ற மாதிரி இவரோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்ப நிறைய மாடுங்க கூட சேர்ந்த மாதிரி தான் இதை கசாப்பு கடைக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டியெல்லாம் கசாப்பு கடைக்கு கொண்டு போறத ஒருத்தர் எதிர்க்கிறாரு. அவர் தான் அந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு. இப்ப அவர் ஆளுங்களை வச்சு தடுத்து நிறுத்துறாரு. சின்ன குட்டியா இருக்கிறதெல்லாம் மட்டும் வண்டியை விட்டு இறக்கிடுறாங்க. ஒரு சின்ன குட்டி தான் இந்த வாட்டி மாட்டிருக்கும். இந்த சின்ன குட்டியை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த குட்டி வந்ததுல இருந்து பசினால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு போல. எல்லாருமே என்னென்னமோ தந்து பாக்குறாங்க. அந்த குட்டி சாப்பிடவே மாட்டேங்குது. இப்ப அந்த தலைவரோட பையனை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. காலையில கண் முடிக்கிறவரு எதுக்காக இது கத்திக்கிட்டே இருக்குன்னு பக்கத்துல போய் பாக்குறாரு. அதுக்கு என்ன வேணும்ன்றதை இவர் தான் சரியா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அதுக்கு பால்லாம் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காரு. அது சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா, இப்ப அது ஸ்டாப் ஆயிருது. இப்ப இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இதை ட்ரெயின் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இவனோட மாமா என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ட்ரெயின் பண்ண முடியாது, இதோட கண்ணு கொஞ்சம் பாதிப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் ஒரு கண்ணு பாதிப்பா இருந்தா இதால அந்த போட்டியில கலந்துக்க முடியாதா? நான் இதை நல்லா ட்ரெயின் பண்றேன், அந்த போட்டியில களம் இறக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவா சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி திருவிழாலாம் நடக்கும். ஹீரோவோட அப்பதான் ஊர் தலைவரா இருப்பாரு. முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப ஹீரோ வளர்ந்த மாதிரி காமிச்சு இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு வெற்றிவேல் அப்படின்றது ஆக்சுவலா ஏதோ தப்பு பண்ணி இப்ப ஜெயில இருக்காரு போல. அப்பாவும் வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில அப்பா இருக்காருல, ஊர்க்காரங்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவருக்கு பெயில்லாம் வர மாதிரி ஆயிருது. இப்ப பெயில்ல இவர் வெளியே வரலாம்னு நினைக்கும் போது சில ரவுடி கும்பல் இருக்காங்கல்ல, கோர்ட் வாசல்ல வச்சு இவரோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவரை அட்டாக் பண்ண வேணான்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. ஏன்னா நீ பதிலுக்கு அட்டாக் பண்ணா கூட இந்த பெயிலை கேன்சல் பண்ணி திரும்பி உள்ள தள்ளிடுவாங்க, அதனால மேல கைய வைக்காதன்னு சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா சண்டை போடாம தடுக்க மட்டும் செய்யறாரு. அவங்க ஆயுதத்தை வச்சு வெட்டலாம் வராங்க, இவர் தடுக்க மட்டும் செய்யறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை இந்த இடத்துக்கு வந்து சேஃப் பண்ணிடுறாங்க. சோ கொல்ல வந்தவங்க யாருன்னு தெரியல, பிடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. பையன் மேல இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது அப்பாக்கு தெரிய வருது இல்ல, அதனால தான் ஊர்ல முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் வர வச்சிருந்தாரு. எப்பவுமே ஒரு ஊருனா மத்தவங்க கிட்ட சண்டைலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி என் மேல கோவப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் என் பையன் கதையை முடிக்கிறதுக்கு பிளான போட்டிருக்கீங்க, யாரா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட மோதுங்கன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. ஐயா உங்க பையனை எப்படி நாங்க சாவடிக்க நினைப்போம், நாங்களாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் எல்லாரையும் போக சொல்லிடுறாரு. இப்ப பையனுமே பெயில்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. இருந்தாலும் என்ன கேஸ்ன்றது நமக்கு தெளிவா தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா சண்டைலாம் போடுவாங்க போல. ஒரு பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அப்படிதான்டா வீரமா இருக்கணும்ன்ற மாதிரி பேரனை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்து பாட்டியை பயங்கரமா சத்தம் போடுறாங்க.
சும்மா இருக்கிறவனை நீங்களும் ஏத்தி விடுங்க, ஏற்கனவே இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், இதுக்கப்புறமாவது என் பையன் வீட்டுல இருக்கணும், இப்பெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி அந்த பாட்டியை திட்டுறாங்க. இப்ப இந்த ஊர்ல இருக்க மாலான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு பெண் குழந்தை மட்டும் இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி தேவகின்ற ஒரு தங்கச்சி இருக்காங்க. இந்த தங்கச்சி தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ரொம்ப நேரமா ரூம்குள்ள இருக்காங்க. என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அக்கா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தேவகியோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு உள்ள வந்தா அவங்க சாரி தான் கட்டிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க போல. என்ன ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுற போல அப்படின்ற இந்த ஃப்ரெண்டும் கட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. திருவிழா ஊர்ல நடக்குது. திருவிழாக்கு கிளம்புறதுக்காக ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேவகியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலை வளர்த்துட்டு இருக்காங்க போல. அதுக்கு தீவனம் எல்லாம் வச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் அந்த திருவிழாக்கு வந்திருப்பாரு. ஹீரோ தானே முக்கியமான ஆளு, முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேவகிக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஹீரோவையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறத ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்டு கவனிச்சிடுறாரு. இப்போ ஒரு பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. அவருமே பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு ரவுடியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. காசு கொடுத்தா இவர் கொலைலாம் பண்ணுவாரு போல. இந்த பெரியவரும் எனக்காக ஒருத்தனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யாரை சாவடிக்கணும்னு சொல்ல போறன்றது எனக்கு தெரியும். வெற்றிவேல் மேலலாம் எங்களால கை வைக்க முடியாது. ஏற்கனவே கை வைக்க நினைச்சவங்களே அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பா, அதாவது வெற்றிவேலோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் இவங்க அடையாளத்துக்காக வேற ஒரு காலை வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு காலையை ட்ரெயின் பண்ணார்ல, அதுதான் இவ்வளவு நாள் அடையாளமா இருந்திருக்கும். ஆனா அது இப்ப காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அதனால வேற ஒரு காலியை பார்த்துட்டு இருக்காரு. இத பாக்குற பையன் கோவப்படுறாரு. ஏன்பா அடிபட்டதுனால அதை விட்டுருவீங்களா? எப்பவுமே அதுதான் நமக்கான அடையாளம்ப்பா. ஒருவேளை உங்க பையனான எனக்கும் அடிபட்டு இருந்ததுன்னா என்னையும் ஒரு வாரமா வச்சிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பாவால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. சரி அந்த காலியை தேறி வரட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ பெயில்ல தானே வெளியே வந்திருக்காரு. அதனால தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும் போல. இப்ப ஃப்ரெண்டு கூட வந்து கையெழுத்தை போட்டுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே தேவகின்னு ஒருத்தங்க பேசணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வாசல்ல ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட பேசுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. மச்சான் இவ தான் இன்னைக்கு கோயில்ல வச்சு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா, இப்ப கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றா போலன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. அவ எதுக்குடா என்கிட்ட பேச போறா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஆனா தேவகி பேசதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கும் பேச முடியாம போயிருது. இந்த பெரியவரும் வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த வெற்றிவேல் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த நபர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அவருமே யார் கதையினாலும் முடிக்கலான்ற மாதிரி தைரியமா தான் பேசுறாரு. ஆனா வெற்றிவேல் கதையை முடிக்கணும்னு தெரிஞ்சோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க சாவடிக்கிறத மட்டும் செய்யுங்க, கத்தியை என்கிட்ட தந்துருங்க, நான் சரண்டர் கூட ஆகுறேன்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. என்ன இவன் சரண்டர் கூட ஆகுறேன்னு சொல்றான், அப்ப நம்ம பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. வேற ஒருத்தர் கிட்ட உன்னை கூட்டு போறேன், அவருக்கும் அந்த வெற்றிவேல் குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு பிளாஷ்பேக்க சொல்றாரு. திருவிழா டைம் பொண்ணுங்களாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஊரை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட அப்பா பெரியாளு, அதே மாதிரி காசின்னு வேற ஒரு பெரியாள் இருப்பாரு. இப்ப காசியோட தம்பி பாலான்றவர் என்ன பண்றாருன்னா, ஆளுங்களோட ஸ்டேஜ்ல ஏறிடுறாரு. அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எல்லாம் மீறி நடந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோவோட அப்பாக்கு கோவம் வந்துருது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, லேடிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல, இப்படிதான் பண்ணுவீங்களா, முதல்ல ஸ்டேஜை விட்டு இறங்குங்கடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட அந்த பாலா இருக்கான்ல, என்ன என்கிட்டயே ஓவரா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா மேல கைய வைக்கிறான். சட்டுன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன் அப்பா மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த பாலாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. பாலாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பாலாவோட அண்ணன் காசி தடுக்கிறதுக்காக வராரு. அவர் தடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஆனா ஹீரோ வேகத்துல அவரையும் அடிச்சிடுறாரு. தெரியாம அடிச்சதுக்காக மன்னிப்பு கூட கேட்கிறாரு. அவரோட வேஷ்டி கலண்டு விழுந்துரும். அதுல காசி செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. ஏன் வேஷ்டியே கழட்டிட்டல அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்புறாரு. இதுல இருந்து கொஞ்ச நாள் காசியோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட நிறைய இடத்தை க்ளோஸ் பண்றாங்க. இல்லீகல் வேலை பண்ணிருப்பாரு. ஹீரோவோட அப்பா மூலியமா அதெல்லாம் வெளியே வந்திருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் அப்பாவையும் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி காசியும் முடிவெடுத்திருப்பாரு. இப்ப இந்த நபர் இருக்கார்ல, பெரியவர்கிட்ட காசியை பத்தியும் அவரோட தம்பியை பத்தியும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட கூட்டு போங்க, அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்றாரு. ஆக்சுவலா வெற்றிவேல ஜெயில வச்சு முடிக்கிறதுக்கு நினைச்சாங்கல்ல, பாலா செட் பண்ண ஆளுங்க தான் முடிக்கிறதுக்கு நினைச்சிருப்பாங்க. வெளியூர்ல இருந்து ஆளுங்களை இறக்கி இருப்பாரு. அந்த ஆளுங்க சொதப்பிட்டாங்கல்ல, அதனால பாலாவும் அந்த ஆளுங்களை இஷ்டத்துக்கு வெட்டிட்டு இருக்காரு. உங்களை நம்பி அனுப்பின பேரு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் வெட்டி இருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த நபர் என்ன பண்றாருன்னா, இந்த காசி கிட்ட பேசுறதுக்காக பெரியவரை கூட்டு வந்துடுறாரு. நம்ம கொலை பண்ணா போதும், பழிய கூட இவன் ஏத்துக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பழிய நீ ஏத்துக்கிறியா, உனக்கும் ஹீரோக்கும் முதல்ல என்ன பிரச்சனை, அதை நீ சொல்லுன்ற மாதிரி காசி கேட்கிறாரு. சொல்றன்ற மாதிரி இந்த பெரியவரும் இவர் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பையன் இருப்பான். அந்த பையன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டான்ற மாதிரி போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருப்பாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான், விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உன் பையன் பண்ணதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஊர் தலைவரே பார்த்திருக்காரு, அவரு சொல்லிதான் நாங்க அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க சொல்றாங்க.
அப்போ ஊர் தலைவர் சொன்னா விட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என் பையன் தெரியாம பண்ணிருப்பான், விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேக்குறாரு. உன் பையன் பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனையா அவன் அனுபவிக்க தான் செய்யணும்ன்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு. ஐயா, உங்க பையனா இருந்தா நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் கேக்குறாரு. என் பையனாவே இருந்தாலும் நான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருப்பேன், நீ தேவையில்லாம பேசாத அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பெரியவரோட பையன் பண்ணது தப்பு தான், இருந்தாலுமே பையனை இப்படி மாட்டி விட்டாரே அப்படின்ற மாதிரி இவருக்கு பயங்கரமா கோவம்லாம் வருது. பையனை 2 நாள்லயே அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா அசிங்கப்பட்ட பையன் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பான். இதை இவரால ஏத்துக்கவே முடியல. என் பையன் இறந்து போனதுக்கு அவர் தான் காரணம், அவரோட பையன் சாவணும், அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவர் ஃபீல் பண்ணும், அதுக்காக தான் வெற்றிவேல் கதையை முடிக்கணும்னு சொல்றேன், எனக்காக தயவு செஞ்சு முடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. என் தம்பியை வர சொல்லியிருக்கேன், வந்தா அவங்கிட்ட பேசலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல காசியோட தம்பியான பாலா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாலா கிட்ட இவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ நேரடியாவே காலி பண்ணுன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. பாலாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த பெரியவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்ச நாள் ஹீரோ எங்க போறான் எங்க வரான்றத வாட்ச் பண்ணு, அவன் தனியா சிக்கும் போது சொல்லு, நாங்க கதையை முடிச்சிடறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பெரியவரும் ஏத்துக்கிறாரு. சந்தையில பொருள்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, ஹீரோ இந்த இடத்துக்கு வருவார்னு தெரிஞ்சு தேவகி ஃப்ரெண்டோட இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்பயும் ஃப்ரெண்ட் இருக்காருல, உன்னை பாக்குறதுக்காக தான் அவன் வந்திருக்கான்னு சொல்றாரு. என்ன பாக்குறதுக்கு எதுக்குடா அவ வரப்போறா, இது எல்லாமே தற்செயலா நடக்குது, வாடா கிளம்பலான்ற மாதிரி ஃப்ரெண்டை கூட்டிட்டு வேகமா கிளம்பிடுறாரு. இன்னைக்கும் பேச முடியன்ற மாதிரி தேவகி ஃபீல் பண்ணிட்டாங்க. நைட்டு நேரமோ ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றா போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணா அவளை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவமா சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் சொல்ல வந்ததை சொல்லாம இருக்க போற, சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரி தேவகியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. நாளைக்கு கண்டிப்பா ஸ்டேஷன்ல வச்சு சொல்லிடுறேன்ற மாதிரி தேவகியும் சொல்றாங்க. இவர் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு வருவார்ல, அந்த மாதிரி வரும்போது இவங்களும் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா பைக்கை விட்டு இறங்கி அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக திரும்ப திரும்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, என்ன லவ் பண்றியா, அதை சொல்றதுக்காக தான் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த பெரியவரும் தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. இப்ப இந்த தேவிக்கு கோவப்படுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி வந்துகிட்டே இருந்தா லவ்வா தான் இருக்குமா, என்கிட்ட ஒரு கால் இருக்கு, அதை ட்ரெயின் பண்றதுக்காக உங்ககிட்ட பேசலாம் நினைச்சேன், ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களோட உதவியே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி கோவமா கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டு சொன்னதை வச்சுதான் இவர் கோவமா பேசியிருப்பாரு. எல்லாம் ஒன்னால் தான்டா வந்தது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை போட்டு திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு காளியை வளர்த்திருப்பாரு, அந்த காளியை யாரோ அடிச்சு தூக்கி இருக்காங்க போல, அதெல்லாம் இவருக்கு கனவா வருது. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முடிக்கிறாரு. அந்த காளிக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட டாக்டரை பார்க்கிறதுக்காக வராரு. ட்ரீட்மெண்ட் எப்போ முடியும்னு கேக்குறாரு. இன்னும் சில மாசம் வரைக்கும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அதுக்கப்புறம் தந்துடுறோம், தேறி வந்துரும், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி டாக்டருமே சொல்றாரு. அந்த தேவகின்ற பொண்ணை போட்டு இவரை திட்டார்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் மேல நீ கோவத்துல இருப்பது எனக்கு தெரியுது, நான் பேசினது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, உன் காலியை ட்ரெயின் பண்ணோம்ல, நாளையில இருந்து நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த தேவகிக்கு மாலான்னு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னா, ஸ்டார்டிங் ரத்னவேல்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட மாமாவா இருப்பாரு. அவர் எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு தெரியல. வந்தவர் இந்தாமா செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரிலாம் தராரு. சரி சீக்கிரமா நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த தேவகியும் காளையை கூட்டு வராங்க. இந்த காலை ஹீரோவோட காலை மாதிரியே இருக்கு, என்ன ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி ட்ரைனிங் கொடுப்போன்ற மாதிரி இந்த காளைக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ட்ரைனிங்காக அடிக்கடி 2 பேருமே சந்திக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு வாட்டி அவங்களோட ட்ரெஸ் தண்ணியில ஈரமாயிடும், அவங்க குளிர்ல கஷ்டப்படும் போது இவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தந்துட்டு இருக்காரு. இப்படியே இவங்க பழகும் போது லவ் மாதிரி ஏற்பட்டது. இத ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் தேவகி கால் பண்றாங்க. உங்களை பார்க்கணும் போலயே இருக்கு, நம்ம எப்பவுமே மீட் பண்ற இடத்துக்கு வரீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி இவரும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாரு. பையன் சிரிச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருக்கும். இப்ப பையன் சிரிச்சுக்கிட்டே போறத பார்த்து அப்பா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நம்ம பையன் சிரிக்கிறத பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு, ஏதோ பொண்ணை லவ் பண்றான் போல, பசங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தேவகி ஹீரோவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா அவங்கள பார்த்து பேசுறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையும் பெரியவர் தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. பெரியவர் என்ன பண்றாருன்னா, பாலாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இதை விட சரியான சமயம் கிடைக்காது, வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது பாலாவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை விட சரியான சமயம் கிடைக்காதுன்ற மாதிரி ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அந்த பொண்ணை மறைச்சு மறைச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ லவ் பண்ற பொண்ணு யாருன்றத பத்தி அப்பா விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிச்சவங்க ரத்னவேலோட மச்சினிச்சி அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாங்க. இது ரத்னவேலோட மச்சினிச்சியா அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆகுறாரு.
அந்த ரத்னவேலுக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஒரு முன்பகை இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சைடு ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பாலா லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. வந்து குத்துங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க குத்துறதுக்காக வரும்போது பாலா மேல தெரியாம குத்திடுறாங்க. இப்ப பாலா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவை பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா இந்த தேவகி தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப திரும்ப திரும்ப அட்டாக் பண்றாங்க. எதுக்காக இப்படி பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் சாவர தருவாயில இருக்கும் போது இவரோட ஆளுங்க வந்து பாத்துடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆளுங்க கோவப்பட்டு தேவகியை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்றது இவருக்கு தெரியுது. தேவகியை எக்காரணத்தை கொண்டும் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பவும் ஆளுங்களை நான் பண்ணாம பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோ மேல பாசம் வச்சிருக்க சிலர் என்ன பண்றாங்கன்னா தேவகியும் அக்காவையும் அட்டாக் பண்றதுக்காக வீட்டுக்கிட்ட போயிடுறாங்க. அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அட்டாக்லாம் பண்ணாதீங்கடா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்கீங்களா, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி தேவகி பேசிட்டு இருக்காங்க. என் பையன் என்ன தப்பு பண்ணிட்டான்றதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. என்ன தப்பு பண்ணானா? என் அக்காவை இப்படி மாத்தி வச்சிருக்கான், என் மாமாவை அநியாயத்துக்கு சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் உண்மையிலேயே நடந்த விஷயத்த அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அந்த ரத்னவேலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் நம்ம தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற கேரக்டரா இருப்பாரு. இவரோட காலை சூப்பரா பர்ஃபார்ம்லாம் பண்ணுது. இவருமே பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவரை பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. முதல்ல இவரை பாராட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உங்க கால மாதிரியே வேற ஒரு காலையும் சூப்பரா செயல்படுது, வெற்றிவேல்னு ஒருத்தரோட காலன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா எப்பவுமே இவரை பத்தி மட்டும் தான் பெருமையா பேசணும்னு நினைக்கிற டைப்பா இருப்பாரு. இவரோட மாமா தான் இவரை சமாதானப்படுத்துறாரு. நம்ம கறிக்காக அனுப்பி வச்சோம்ல அந்த காலையை தான் அவன் இப்ப இந்த காலையா மாத்தி வச்சிருக்கான்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு காலையை வளர்த்தாரு பாத்தீங்களா, அந்த காலையை வச்சுதான் பயங்கரமா காம்படிஷன்ல எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காரு போல. அதை வேலை கேட்டு நம்ம வாங்கிடணும். ஏன்னா ஹீரோ இதுக்கப்புறம் ஜெயிக்க கூடாது, எப்பவுமே நான் மட்டும் தான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அப்பா இருக்கார்ல, காசுக்கெல்லாம் நான் விக்கிறதா இல்ல. ஹீரோவோட அப்பா தரமாட்டேன்னு சொன்னோன்னா ரத்னவேலு தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்கான். இதுல கோவப்பட்ட அப்பாவும் திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. அது என்னன்னா, அது குட்டியா இருக்கும் போது கறிக்கு நீ அனுப்பலாம் நினைச்சல, உனக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையான்ற மாதிரி திட்டி விடுறாரு. இவனால எதுவுமே பேச முடியாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப நைட்டு நேரம் ஹீரோவோட சொந்தக்கார அங்கிள் இருக்கார்ல, உன் அப்பா கிட்ட அந்த ரத்னவேலு இப்படிலாம் பேசினா உன் அப்பாவும் பதிலடி கொடுத்து அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அப்பா கிட்டயே இந்த மாதிரி பேசியிருக்கானா, எங்க கவனிக்கணுமோ அங்க கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. மேற்கொண்டு திருவிழால ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடக்கும்ல, அவனோட காலியை எப்படியாவது நம்ம பிடிக்கணும், நம்மளோட காலியை யாருமே பிடிக்காத அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவரோட காலியை விடும் போது ஹீரோ அதை அடக்கிடுறாரு. இதனால அவன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறான். அதே மாதிரி ஹீரோவோட காலியை யாருமே அடக்க முடியல. இதை பாக்குற அவனுக்கு பயங்கரமா கோவம்லாம் வருது. நம்மளை விட ஹீரோ பெஸ்டா இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஹீரோவோட காலை ஜெயிச்சிருச்சுல, ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப மாமாவும் இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட்டோட நைட்டா இவனோட காலியா ஆளுங்களை வச்சு தூக்கிருங்க அப்படின்ற மாதிரி இவர் மாமா கிட்ட சொல்றாரு. இப்ப நைட்டோட நைட்டா ஹீரோவோட வீட்டுக்குள்ள ஆளுங்கெல்லாம் பூந்துடுறாங்க. இப்ப பூந்தவங்க நைஸா அந்த காலியை தூக்கிட்டு போறாங்க. ஒரு வண்டியில வச்சுதான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வண்டியை ஹீரோ பிளாக் பண்ணி நிறுத்துறாரு. இவங்க தூக்கிட்டு போறது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க கூட சண்டை போட்டு அந்த காலியை காப்பாத்திடுறாரு. இப்படி திருட்டுத்தனமா தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு இல்ல. அதனால பஞ்சாயத்து கூடி இதை பத்தி பேசுறாங்க. ஹீரோவோட ஊர்ல வச்சுதான் இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. அவன் தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணாத மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். அதனால ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவனை திட்டுறாங்க. சிலர் செருப்பெல்லாம் அவன் மேல வீசிடுறாங்க. செருப்பு பட்டதுல அவன் இன்னமும் டென்ஷன் ஆயிடுறான். வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ கிட்ட அந்த காலை இருக்கக்கூடாது, அந்த காலையை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் வேற ஒரு காம்படிஷனுக்கு அந்த காளையை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி குட்டியானையில வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த காளையை வண்டியிலேயே விட்டுட்டு இவங்களுமே பக்கத்துல இருக்க இடத்துல டீ குடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இந்த சமயம் ரத்னவேலோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா லாரியில வந்துட்டு இருக்கான். இந்த குட்டியானையை அடிச்சு தூக்கணும்ன்ற மாதிரி அடிச்சு தூக்குறான். அதுக்குள்ள இருக்க காளைக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. இவரும் பக்கத்துல போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அது உயிருக்கு போராடிட்டு இருக்குல்ல, எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு போக சொல்றாரு. அதே மாதிரி இதுக்கப்புறமா அவனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோவமா அவனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்படியோ ஹீரோ இந்த இடத்துக்கு வருவான்ற மாதிரி அந்த ரத்னவேலு ரெடியா தான் இருக்காரு. இப்ப ஹீரோவும் ரத்னவேலும் மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்ல ரத்னவேலு ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. ஆனா போக போக ஹீரோ இருக்காருல, ரத்னவேல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ண மாதிரி படுக்க வச்சிடுறாரு. உன்னை விட மாட்டேன்டான்னு ஆயுதத்தை ஓங்குறாரு. எப்போ ஒரு
அஞ்சறிவு ஜீவனை சாவடிக்கணும்னு நினைச்சியோ அப்பயே நீ மனுஷன் இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை சாவடிச்சு நான் என்ன செய்ய போறேன்ற மாதிரி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. பொய் சொல்லாதீங்க, அவன் சாவடிச்சிட்டான், என் மாமாவை சாவடிச்சது உங்க பையன் தான் அப்படின்ற மாதிரி தேவகி சொல்றாங்க. என் பையன் இந்த விஷயத்த பண்ணல, என்னால உறுதியா சொல்ல முடியும். யாரு சாவடிச்சாங்கன்றதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. என்னோட பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில கூட அந்த பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னா. அந்த அளவுக்கு நல்லவன் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு எப்படி நீ நினைச்ச? என்னமோ போமா அப்படின்ற மாதிரி இவருமே புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. யாரு சாவடிச்சான்ற மாதிரி உங்களுக்கு குழப்பம் வந்துருது. ஹீரோ தான் சாவடிச்சான்ற மாதிரி அந்த மாமா தான் சொல்லியிருப்பாரு. இப்ப நைட்டோட நைட்டா இவங்க அந்த மாமாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட சாவடிச்சது வெற்றிவேல்னு நீங்க தானே சொன்னீங்க, வெற்றிவேல் இல்லன்ற மாதிரி வெற்றிவேலோட அப்பா சொல்றாரு. என்னதான் நடந்தது, என் ஹஸ்பண்ட சாவடிச்சது யாரு, எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ரத்னவேலோட மாமா ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த மாமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. பொண்ணுனா இவருக்கு ரொம்ப உயிர். பொண்ணை பொறுத்த வரைக்கும் ரத்னவேலை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு படிக்கணும் படிக்கலாம், ஏன்னா இவர்கிட்ட படிக்க வைக்கிறதுக்கு நிறைய காசு இருக்கு. ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் மாமாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும், மாமா வீட்லயே வேலை பார்க்கறேன்ற மாதிரி சாணி அல்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ரத்னவேலை நேசிச்சுட்டு இருக்காங்க. ரத்னவேலும் அவரோட ஷர்ட் எல்லாத்தையும் இந்த பொண்ணுக்கு தராரு. மாமாக்கும் நம்மள பிடிக்கும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரத்னவேல் இருக்காருல, மாமாக்கு கால் பண்ணிட்டாரு. மாமா எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன், நீங்க வாங்க பேசலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம பொண்ணு தான் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு இவர் சந்தோஷப்படுறாரு. நீ ஆசைப்பட்டது நடக்க போதுமா, நான் சீக்கிரமா போயிட்டு உனக்கு தகவலை சொல்றேன்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே பொண்ணு கால் பண்ணிட்டாங்க. அவ்வளவு அவசரமா, இப்பதான் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நானே கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னவரு காலை சரியா கட் பண்ணாம இப்ப பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு, வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எதுக்கு மாமா வீட்டுக்கு வரணும், இப்ப வெளியூருக்கு போக போறோம், வெளியூர்ல தான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், பேரு மாலான்ற மாதிரி சொல்றாரு. இது வெளியூர்ல ஒரு பொண்ணை பார்த்திருக்கியா, அப்ப என் பொண்ணை கட்டிக்க போறது இல்லையான்னு கேக்குறாரு. இது உன் பொண்ணை கட்டிக்கணுமா, அவ படிக்காதவ, அவளை கட்டிட்டு நான் என்ன செய்ய போறேன், நான் பார்த்திருக்க பொண்ணு ஓரளவுக்கு படிச்சவ கூட இருந்தா நல்லா தானே இருக்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் அந்த சைடுல இருக்க அந்த பொண்ணுமே கேக்குறாங்க. இவர் காலை கட் பண்ணல, அதனால அந்த பொண்ணு கேக்குறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி மாமா ஃபீல் பண்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கதான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இதுல யாரையாவது பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் கட்டி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. மாமா உள்ளுக்குள்ள உடஞ்சு போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த மாமாக்கு கால் கட் ஆகலன்றது தெரிய வருது. ஐயோ நம்ம கேட்ட எல்லாத்தையும் பொண்ணும் கேட்டுட்டாளா, பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே, உடனே வீட்டுக்கு போனோன்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. பொண்ணு அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்துடுறாங்க. அந்த வீட்டை கொளுத்தி அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த சுத்தமா இவரால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் ரத்னவேல் இருக்காருல, மாலாவா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. அவங்க கூட எப்ப பாரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது மாமாக்கு பத்திட்டு வருது. சே, நம்ம பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல இவ வாழ்ந்துட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி கோவம்லாம் வருது. நம்ம பொண்ணு இறந்து போனதுக்கு இவன் தான் காரணம், இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா இந்த ரத்னவேல் இருக்காருல, ஹீரோவோட மாட்டை தூக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த மாமா கால் பண்ணி அடிச்சு தூக்கிரு, என் மாப்பிள்ள தான் சொன்னான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனாலதான் அடிச்சு தூக்கி இருப்பாங்க. அடிச்சு தூக்குனதுனால தான் ஹீரோ செம்மையா ட்ரிகர் ஆயிருப்பாரு. அவனை விடக்கூடாதுன்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோவே கதையை முடிச்சிருவான்ற மாதிரி இந்த மாமா நினைச்சிருப்பாரு. ஆனா ஹீரோ உயிரோட விட்டுட்டு போயிட்டார்ல. அதுக்கப்புறம் இவருமே மாப்பிளைய பாக்குறதுக்காக வராரு. கீழே விழுந்திருக்க மாப்பிளைய தூக்கிட்டுலாம் இருக்காரு. அப்படி தூக்குனவரு சட்டுன்னு ஆயுதத்தை வயிற்றிலேயே சொருவிடுறாரு. மாமா ஏன் மாமா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் இப்படி பண்ண, சாவுடா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப குத்தி சாவடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இந்த மாமா தான் சாவடிச்சிருப்பாரு. ஆனா ஹீரோ சாவடிச்சான்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. ஹீரோ ஏதோ ஒரு கேஸ்ல இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இது ரிலேட்டடான கேஸ்ல தான் இருந்திருப்பாரு. இப்ப தேவகிக்கு ஹீரோ மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்றது தெரிஞ்சதுல பயங்கரமா ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த மாமாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த கொலையை பண்ணது நான் தான், நான் சரண்டர் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆயிடுறாரு. அதனால ஹீரோ பிரச்சனை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. இப்ப ஹீரோவும் தேறி வந்துடுறாரு. இவரோட மாடு முடியாம இருந்தது பாத்தீங்களா, அதுவும் தேறி வந்துருது. காசியோட தம்பி பாலா இறந்து போயிட்டான்ல, அதனால காசியும் செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப திருவிழாவும் வருது. திருவிழால எல்லாருமே இந்த காளியை கிண்டல் பண்றாங்க. இது அடிபட்டு தேறி வந்த காலில ஈஸியா மாட்டிக்கோன்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. முடிஞ்சா என்னோட காளியை புடிச்சு காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இவருமே களத்துல விட்டுறாரு. பசங்களும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்தமா பிடிக்கவே முடியல. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவர் ஜெயிச்சதுனால சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த காசியோட கார் இந்த இடத்துக்கு வருது. காசி நிறைய ஆளுங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. நேரடியா அட்டாக் பண்ணுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஹீரோவும் தடுத்து அந்த ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல காசி கூடிய நேருக்கு நேர் சண்டை போடுறாரு. பயங்கரமா இவங்களுக்குள்ள ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் காசியை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இவர் நினைச்சா இப்ப ஈஸியா காசியோட கதையை முடிக்கலாம். ஆனா இவர் காசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு திருவிழால உன் தம்பி பிரச்சனை பண்ணா, நான் தட்டி கேட்டுட்டு இருக்கும் போது நீ குறுக்க வந்த, தெரியாதனமா தான் உன்னோட வேஷ்டியை நான் கலட்டுற மாதிரி ஆயிருச்சு. அதே மாதிரி உன் தம்பி இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல, உன் தம்பி கூட்டு வந்த ஆளுங்க தான் தெரியாதனமா உன் தம்பியை குத்திட்டாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, இதோட இந்த பிரச்சனையை விடுன்ற மாதிரிலாம் ஆயுதத்தை கீழே போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கூட இந்த காசி இருக்காருல, ஈரவை விடக்கூடாதுன்ற மாதிரி ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்றதுக்காக ஓடி வராரு. அப்பன்னு பார்த்து கால இருக்கு பாத்தீங்களா, அவர் அடிச்சு தூக்கி ஹீரோவை காப்பாத்திருது. இவரோட காலை காப்பாத்திச்சான்னு பாத்தீங்கன்னா இவரோட காலை காப்பாத்தல, தேவகியோட காலை தான் காப்பாத்திருக்கோம். அந்த ரெண்டு காலையும் அண்ணன் தம்பி மாதிரி தானே, இப்ப அந்த ரெண்டு காலையும் சேர்ந்துட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி தேவகியும் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே மன்னிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் பழி வாங்கணும்னு நினைச்சாரு, அது என்ன ஆச்சுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அவரால் கடைசி வரைக்கும் பழி வாங்க முடியலன்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.